விநாயகம் மிக முக்கியமான போராளியாக திகழ்ந்த விநாயகம். நீங்க ஈழ போராட்டத்தில் கட்டுநாயக்கா விமான தளத்தை கிட்டத்தட்ட ஒரு 6-7 போர் விமானங்களை அடித்து உடைத்த, ஒண்ணுமே இல்லாம தோஷம் செய்த அந்த இதற்கு மிக முக்கியமாக அந்த களத்தில் பின்னுக்கு நின்ன ஒரு போராளியாக இருந்த விநாயகம். சிங்கள அரசு என்ன பண்ணுதுன்னா அவருடைய குடும்பத்தாரை சிறைப்பிடித்து வைக்கிறாங்க. அதுக்கு பிணையமாக பிணை கைதியாக அவர்களை வைத்துக் கொண்டு விநாயகத்தை வாங்க, நீங்க வா, இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த விநாயகமே அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, என்னுடைய குடும்பம் எனக்கு பெரியதில்லை, என்னுடைய குடும்பம் இறந்து விட்டது என்று அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் விநாயகத்தை கண்ணால கண்டதும் இல்லை, விநாயகத்தோட கதைச்சதும் இல்லை, விநாயகத்தோட தொடர்பில் இருந்ததும் இல்லை. விநாயகம் என்றவரோட எனக்கு எந்தவித தொடர்போ உறவோ இல்லை. அதாவது சேரமான் குற்றச்சாட்டு பண்றாரு. அந்த சேரமானையும் கூட தொலைபேசி வாயிலாக விநாயகம் மிரட்டியதாக சொல்றார். என்னன்னு சொன்னால், நீங்க சொல்ற மாதிரி இந்த நான் சொல்ற வசனங்களை நீங்க ஒரு கதைக்க போகணும். அந்த சேரமானண்ட பம்பில பிறந்த எளிய சாதி பொதுமகன் அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு போலியானது. அவர் அவ்வளவு பெரிய ஆளுமில்லை, அவரை தொலைபேசியில மிரட்டுற. அவர்கள் தான் இந்த தொலைபேசியை பண்ணினார்கள் என்று சொல்லி பிரான்ஸ் உளவுத்துறையிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் தான் இந்த தொலைபேசிகளை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி தேவையான ஆதாரம் பிரான்ஸ் உளவுத்துறையிட்ட இருக்கு. சேரமாண்ட அணியினர் சருதியை சுட்டு போட்டு அதை விநாயகத்தின் தலையில பொறிக்கப்பட்டது. விநாயகத்தின் தலையில எங்க பொறிக்கப்பட்டதுன்னா தமிழ் ஊடக கோசிப்பில தான் பொறிக்கப்பட்டது ஒழிய பிரான்ஸ் உளவுத்துறையிட்ட இந்த பருப்பு அவிக்கப்படல. இந்த பருப்பு பிரான்ஸ் உளவுத்துறையிட்டையும் பிரான்ஸ் போலீசாரையும் பிரான்ஸ் நீதிமன்றத்திலேயும் அவியாது. (2009) பின்னர் இறுதிப்போர் முடிவடைந்து தொடர்ச்சியான குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது ஈழம் மண்ணில். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பலரும் பல வகையாக குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஈழம் தொடர்ச்சியான ஒரு குழப்பத்தை நிலவி வருகிறது. இது எதிரிக்கு சரியான சாதகமாக இருக்கிறது. இந்த குழப்பங்களிலிருந்து விலகி வெளியே வந்தால்தான் ஈழம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் என்கிற வரையிலும் போயிருச்சு. இப்போ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா ஈழப்போர்ல 2009 வரைக்கும் இருந்த போராடிய அந்த போராளிகளுக்கு மிகப்பெரிய வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருந்தோம். மாவீரர் தினம் கொண்டாடி கொண்டிருந்தோம். அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். நவம்பர் 27 மாவீரர்களுக்கான மிகப்பெரிய ஒரு மாதம் தொடர்ச்சியாக வீர வணக்கம் நிகழ்த்தப்படும். அப்படி இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு இது இல்லாம போயிட்டு இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா தேசிய தலைவர், அதாவது 35 ஆண்டுகளாக ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி, சிங்களனுக்கு எதிராக போராட்டத்தை நடத்தி, நம்ம தமிழ் மண்ணுக்காக போராடிய அந்த மாபெரும் வீரன் இறந்ததையும் கூட இறக்கவில்லை என்று ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி வச்சார்கள். சரி, அந்த மாதிரி சொன்னீங்கன்னா நீங்க அப்போ இறக்கலைன்னா அதுக்குரிய ஆதாரங்கள் கொடுங்கன்னா கொடுக்கல. அது ஒரு தரப்பினர் அவர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க கொடுக்க முடியாம திணறாங்க. அதே சமயம் தேசிய தலைவருடைய பெண் மகள் துவாரகா அவர்கள் இருக்கிறார் என்று கொண்டு ஒரு பெண்ணை கொண்டு இப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த பெண் தான் உண்மையான பெண் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த பெண்ணுக்கு உரிய உண்மையான அந்த ஆவணங்களை இதுவரை யாரும் கொடுக்கல. கொடுக்காமையே இன்னும் அவர்கள் இந்த பெண்ணு தான் துவாரகா அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு ஒருவர் இல்ல, 2 பேர் இல்ல, ஒரு 4-5 பேர் இந்த செய்தியை உலகம் முழுவதும் பரப்பி கொண்டிருக்கார்கள். இந்த வகையில் பார்த்தோம்னா மிகப்பெரிய குழப்பம் தான் உண்டாயிட்டு இருக்க ஒழிய ஒரு தெளிவான அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாம தமிழ் மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தில்
விநாயகம் மிக முக்கியமான போராளியாக திகழ்ந்த விநாயகம். நீங்க ஈழ போராட்டத்தில் கட்டுநாயக்கா விமான தளத்தை கிட்டத்தட்ட ஒரு 6-7 போர் விமானங்களை அடித்து உடைத்த, ஒண்ணுமே இல்லாம தோஷம் செய்த அந்த இதற்கு மிக முக்கியமாக அந்த களத்தில் பின்னுக்கு நின்ற ஒரு போராளியாக இருந்த விநாயகம் அவர் அவரை தெரிந்தவர்கள், அவர் கூட பழகினவர்கள், அவர் கூட இருந்தவர்கள் 2009 வரைக்குமே அவரை மிகப்பெரிய ஒரு போராளியாக அவருக்குரிய மரியாதை கிடைத்துக் கொண்டிருந்தது. அதற்கு பின்னர் அவர் ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டி அவர் வெளிநாடு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. அதை பயன்படுத்தி சிங்கள அரசு என்ன பண்ணுதுன்னா அவருடைய குடும்பத்தாரை சிறைப்பிடித்து வைக்கிறாங்க. அதுக்கு பிணையமாக பிணை கைதியாக அவர்களை வைத்துக் கொண்டு விநாயகத்தை வாங்க, நீங்க வா, இங்க வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த விநாயகமே அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, என்னுடைய குடும்பம் எனக்கு பெரியதில்லை, என்னுடைய குடும்பம் இறந்து விட்டது என்று அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு போராளி இருந்தாலும் அவருக்கு எதிராக சில செய்திகள், சில ஊடகங்கள்ல வந்த செய்திகளை கொண்டு இன்னைக்கு நம்ம எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி வெப்சைட்ல இதுல வந்திருக்கு, ஒரு டிபிஎஸ் ஜெயராஜன் ஒரு புலனாய்வு செய்தியாளர் ஒருத்தர் போயிட்டு இருக்காரு, இந்த மாதிரி அவர் மேல தவறு இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயம் அவரை பற்றி அறிந்தவர்கள், அவர்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கிறவங்க, அவர்கள் இன்னைக்கு பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய, அன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்த அந்த விநாயகம் என்ற மிகப்பெரிய போராளிக்குரிய மரியாதை கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் இப்ப அண்மை காலத்துல இறந்து விட்டார் விநாயகம். ஆனால் விநாயகம் இருந்த பொழுது இந்த செய்திகளை மறுக்காமல் இருந்தார். அவர் வெளியே எல்லா செய்திகளையும் சொல்லி இருந்தா நம்மளுக்கு குழப்பங்கள் பெரிதா இருக்காது. ஆனால் அவர் ஒரு போராளியாக இருந்த காரணத்தினால் அவர் வெளியே சொல்ல முடியாத ஒரு செய்திகள் இருந்தது. வேற ஏதாச்சும் சிக்கல்கள் வந்துடும் அப்படிங்கிற, பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கறனால அவர் வெளியே வர முடியாத இருந்தது. ஏன்னா அவர் புலம்பெயர்ந்த நாட்டில் ஒரு ஏழிலியாகத்தான் போயிருந்தாரு. ஏழிலியாக அந்த பிரான்ஸ் அரசு அங்கீகரிக்காமல் இருந்தது. ஸோ அதனால அவர் வெளியே சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவரை பற்றி தெரிந்தவர்கள், அந்த விநாயகம் பற்றி தெரிந்தவர்கள் அவருக்குரிய இந்த மாதிரிலாம் பண்ணாரு, இந்த சாதனைலாம் பண்ணியிருக்காரு, இப்படிலாம் இருந்தார் அப்படின்னு சொல்லி அந்த இணையதளத்தில் வந்த செய்திகளை மறுத்து நம்மளுக்கு செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. இது இணையதளங்களே வந்திருந்தது. இப்போ இன்றைய சமகாலத்தில் அவர் இறந்து விட்டார். இறந்தவரை பொதுவாக தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள அவர்கள் செய்த இதையெல்லாம் சாதனைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு அவர் மேலே ஏதாவது குறைகள் இருந்தாலும் கூட, சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கூட அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இவருக்கு எதிராக, அதாவது தேசிய தலைவர் இருக்கிறார் என்ற ஒரு சிறு அந்த இருக்கு பாருங்க அமைப்பு, கூட்டம், அந்த கூட்டம் தான் இவரை எதிர்க்குது. இவர் மேல குறைகள் சொல்றாங்க. அதே இணையதளங்கள்ல வந்த செய்திகளை எடுத்து இன்னைக்கு பரப்புறாங்க. விநாயகர் என்பவர் பெரிய துரோகி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக துரோகி என்பவர் மன்னிக்கப்படக்கூடாது. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இப்ப கருணா என்பவர் நம்ம இதுல விடுதலை இயக்கத்திலேயே பல ஆண்டுகளாக ஒரு தளபதியாக இருந்து நம்மளுக்காக செயல்பட்டவர். 2002 அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னர் ஒரு சிறு சிக்கல் ஏற்பட்ட உடனே அவர் வெளியேற்றப்படுகிறார். அவர் வெளியே போனவர் நமக்கு எதிராக அரசோட சேர்ந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருந்தார். அந்த துரோகத்தனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுபோல இந்த விநாயகம் சரியான நபரா அப்படிங்கறதுல ஒரு சிறு சந்தேகங்கள் அங்கங்க எழுப்புறாங்க. ஏன்னா இவர் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்திலேயே பிரான்ஸ்ல
இயக்கத்தின் சார்பாக இருந்த பர்தி என்ற ஒரு போராளியை பிரான்ஸ் மண்ணில் வைத்து சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த சுட்டுக் கொன்னதையும் கூட இவருதான் பண்ணாரு அப்படின்னு சொல்லி செய்திகள் சொல்றாங்க. அது எந்த வகையில உண்மை? உண்மையிலேயே விநாயகம் தான் இதுக்கு பின்புலமா இருந்தாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியணும். ஒண்ணு. அதற்கு பின்னர் சிங்கள தேசத்தில் சிலர் காணாமல் ஆக்கப்பட்டார்கள். அவருக்கும் இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இன்னொரு செய்திகள் இணையதளங்கள்ல வந்திருக்கு. இதே போல இன்றைக்கு அண்மை காலமாக தேசிய தலைவரின் புதல்வி என்று சொல்லப்படுகிற அந்த பெண், அதாவது துவாரகா என்ற பெண் இப்ப வந்திருக்கு பாருங்க, ஒரு பெண். அந்த பெண்ணையும் கூட இவர் கொலை செய்ய திட்டமிட்டார் அப்படின்னு சொல்லி அதோட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இத்தனை செய்திகளும் இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு தெரிய வேண்டும். அப்பதான் நம்மளுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியும். ஸோ அந்த தெளிவான செய்திகளை தெரியறதுக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக புலனாய்வுத் துறையில் உலக அளவில் புகழ்பெற்று ஊடகவியலாளராக இருக்கக்கூடிய நார்வேயில் இருக்கக்கூடிய சேது, அவரும் ஈழத்தமிழர். அதனால அவருக்கு இந்த செய்தி எல்லாமே தெரியும். அவர் பல இதில் புலனாய்வு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த பல நிகழ்ச்சிகள் நம்ம இப்ப சொன்னோம் பாருங்க, அந்த நிகழ்ச்சிகள்ல அவர் அதுல ஈடுபட்டிருக்கார். ஸோ அதனால அது தெளிவா தெரியறதுனால அவரை வைத்து நம்ம இந்த கேள்விக்கான பதிலை நம்மகிட்ட அவர் வாங்கினாதான் சரியா இருக்கும். அப்பதான் மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்க முடியும். இது இப்ப சேது நம்மளோட இணைகிறாரு. சேது வணக்கம். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். ஒரு பெரிய இடைவெளிக்கு பின்னர் மறுபடியும் யூத் தமிழ் நேயர்களுக்காக நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ என்ன நடக்குது என்ன? இப்ப நான் சொன்ன அந்த 3 செய்திகள்ல எது உண்மை? விநாயகம் என்பவர் யார் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா முதல்ல சொல்லிருங்க. அதுக்கு பின்னர் அந்த செய்திகளை ஒன்னொன்னா என்ன நடந்தது, எப்படி நடந்தது, அந்த கொலைகள் எல்லாம் எப்படி நடந்தது, இவர் அதுல ஈடுபட்டாரா என்னங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, இப்ப என்னன்னு சொன்னால், நான் ஒரு புலனாய்வு செய்தியாளனாக என்னால சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, முதல் நான் சொல்றேன், நான் விநாயகத்தை கண்ணால கண்டதும் இல்லை, விநாயகத்தோட கதைச்சதும் இல்லை, விநாயகத்தோட தொடர்பில் இருந்ததும் இல்லை. விநாயகம் என்றவரோட எனக்கு எந்தவித தொடர்போ உறவோ இல்லை. ஆனால் ஒரு அரச மட்டங்கள்ல உலக நாடுகளின் புலனாய்வு டேட்டா பேஸ்ல, அதாவது இரகசிய தகவல் காப்பகங்கள்ல அவரை பற்றி என்ன தகவல் இருக்குன்றது எனக்கு வடிவா தெரியும். அந்த கோப்பியும் பிரதிகளும் என்னட்ட இருக்கு. அதன்படி புலிகள் அமைப்பின் இதுவரையில உயிரோட இருந்த மிக மூத்த உளவுத்துறை பிரிவின் ஒரு முக்கியஸ்தர் தான் இந்த விநாயகம் மண்டவர். இப்போ இதுவரையில இந்த 2024ஆம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் உயிரோடு இருந்த மூத்த உறுப்பினராகத்தான் அவர் இருந்துகிறார். மற்றது இந்த அவர் 2009க்கு பிறகு ஐரோப்பாவுக்கு பிரான்ஸ்ல அகதி அந்தஸ்து கோரி, பிரான்ஸ்ல அவர் அகதி அந்தஸ்து கோரின காலத்துல அவருக்கு அகதி அந்தஸ்து கிடைக்கிற அந்த நிலையிலையும் காட்டி கொடுக்கப்பட்டு, அதுவும் புலிகள் அமைப்புக்குள்ள இருந்தவர்களாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு, அவருடைய பதிவிட உரிமைகள் எல்லாம் இல்லாமல் செய்யப்பட்டு, கடந்த 14 வருஷங்களாக அவர் எந்தவித விசா பதிவிட உரிமைகளும் இல்லாமல் பிரான்ஸ்ல வாழ்ந்து வந்தவர். என்னென்று சொன்னால், நீங்கள் இதுல சொன்ன விஷயங்களும் அதை விட பல நீண்ட தகவல்களும் இதுல இருக்கு. என்று சொன்னா, இப்ப விடுதலை புலிகளின் புலனாய்வு மூத்த உறுப்பினர் என்றால் அவருடைய
அவருடைய வரலாறை சொல்லி கொண்டு போறதுக்கு பல மனதி அலைஞ்சல். அப்ப இந்த விநாயகம் என்றவர் வந்து இறுதி கால பகுதியில என்னுடைய புலனாய்வு தகவல்களின்படி மருத்துவமனையும் அவருக்கு உரிய மருந்துகளை கொடுக்க இல்லை. அவரை கடுமையா பாதுகாக்கணும்னு விரும்ப இல்லை. என்றதால வந்து மற்றது அவருக்கு இருந்த விசா சட்ட சிக்கல்கள் காரணமாக அவருக்குரிய உரிய மருத்துவ தேவைகளையும் பிரான்ஸ்ல பூர்த்தி செய்ய முடியாதால அவருடைய அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் இறுதி கால பகுதியில வந்து இவர் வேறு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு போறதுக்கு அந்த நாட்டோடைய ஒரு பேச்சில் ஈடுபட்டு இருந்தவர். அது அவர் அந்த அதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்து அதுக்குரிய படிவங்களை நிரப்பி அதுக்குரிய கடிதங்கள் எல்லாம் கையெழுத்தெல்லாம் வச்சு கொண்டு கேட்க அவருக்கு திடீரென்று ஒரு இனம் தெரியாத ஒரு என்னன்னு சொல்ற நோய் ஒன்றால அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நான் கருதுறேன். ஆகவே வந்து அவர் ஒரு விடுதலை புலிகள் அமைப்பின் மூத்த உறுப்பினரா இருக்கணும். மூத்த உறுப்பினர். மற்றது வந்து இப்ப அவருடைய குடும்பம் சம்பந்தமாக நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. என்னன்னு சொன்னா குடும்பத்துக்கும் அந்த போராட்டத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அதாவது வந்து அவர்கள் விடுதலை புலிகள உறுப்பினர்கள் இல்லை தானே. அவற்ற பிள்ளைகளோ அல்லது அவற்ற மனைவியோ எனக்கு அதை பத்தி எனக்கு சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் இது வந்து அவருடைய ஒரு சுருக்கம். அதாவது வந்து விடுதலை புலிகளின் மிக நீண்ட காலம் இறுதி வரைக்கும் புலனாய்வுத்துறைக்குள்ள இருந்த உளவுத்துறை வேலைகளுக்குள்ள இருந்த மூத்த உறுப்பினர் என்று நான் சொல்றேன். அதுதான் ஒரு சிறிய ஒரு விளக்கம். ரெண்டாவது வந்து நீங்க கேட்ட கேள்வி வந்து இவர் வந்து இந்த பிரான்ஸ்ல நடந்த கருதி என்றவருடைய கொலையில நேரடியா சம்பந்தப்படுறார். பருதின்ற கொலையை இவர்தான் செய்தவர் என்று சொல்லியும் சொல்லப்படுற போலி குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை யார் வச்ச என்று சொன்னால் அந்த சிங்களத்துக்கு பிறந்த பாம்பில பிறந்த தமிழ்ல சொல்றேன்னு சொன்னா பாம்பில பிறந்த எளிய சாதியை சேர்ந்த சீரமான் அவர் சொல்றாரு. என்ன இல்ல நம்ம வந்து ஒருத்தர் மேல வந்து புகார் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஒரு நிமிஷம். அவர்கள் மேல நம்ம வந்து வார்த்தைகள் தவறா சொல்ல வேண்டாம். சேரமான் சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. சேரமான், ஆமா சேரமான் சொன்னதான் நான் கேட்கிறேன். சேரமான் என்ன சொல்றாருன்னு சொன்னா அந்த பருதியின் கொலையை இவர்தான் செய்த உண்மையில பிரான்ஸ்ல அகதி விண்ணப்பம் தொடர்பாக இந்த விநாயகம் என்றவற்ற வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வரைக்கும் பிரான்ஸ் உளவுத்துறை அதிகாரிகள் வந்து நீதிமன்றத்துல இவர்கிட்ட குறுக்கு விசாரணை செய்தவர். இந்த நிமிஷம் நான் ஒண்ணு சொல்லணும். அதாவது வந்து சேரமான் குற்றச்சாட்டு பண்றாரு. அந்த சேரமானையும் கூட தொலைபேசி வாயிலாக விநாயகம் மிரட்டியதாக சொல்றார். அதனால அதுக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம சேரமான் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரா, அல்லது உண்மையிலேயே விநாயகத்துக்கு இந்த இதுல பருதி கொலையில தொடர்பு இருக்கா? இது வந்து நீதிமன்றத்தில் நீதிமன்றத்துல எல்லாம் இந்த கொலை தொடர்பான இதுல வழக்கெல்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் நீங்க சொல்ற மாதிரி இந்த நான் சொல்ற வசனங்களை நீங்க ஒரு கதைக்க விடுவோம். இந்த சேரமானண்ட பம்பில பிறந்த எளிய சாதி பொதுமகன் வந்து அவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டு வந்து போலியானது. அவர் அவ்வளவு பெரிய ஆளும் இல்லை அவரை தொலைபேசியில மிரட்டுற.
அவர் என்ன சொல்றாரு என்று சொன்னா பருதி இந்த கொலையை அவர் தான் செய்தார் சொல்லி பிரான்ஸ் உளவுத்துறை வந்து பருதி பிரான்ஸுக்கு வந்த காலத்துல இருந்து, அதாவது வந்து பருதி பிரான்ஸ்ல இருந்த காலத்திலையும் விநாயகம் பிரான்ஸுக்கு வந்த காலத்துல இருந்தும் பிரான்ஸ் உளவுத்துறையோட நான் இந்த விஷயங்கள் சம்பந்தமா பல்வேறு விடயங்களை கையாண்டுகிறேன். அப்ப விநாயகத்துக்கு பிரான்ஸ் உளவுத்துறை 2 வசனம் தான் சொன்னது. நீங்கள் பிரான்ஸ்ல நீண்ட காலம் வாழ மாட்டீர்கள், அதே நேரம் நீங்க பிரான்ஸ்ல உங்களுக்கு பிரான்ஸ்ல எந்த பதிவிட உரிமையோ விசாவோ அல்ல பாஸ்போர்ட்டோ பிரான்ஸ் சிட்டிசன்ஸோ உங்களுக்கு கிடைக்காது என்றத பிரான்ஸ் அரசாங்கம் விநாயகத்துக்கு அழுத்தம் திருத்தமே வந்த உடனே சொல்லிடுது. சரியா? ஏனென்று சொன்னால் அந்த விநாயகத்தின் விடயங்களை கையாண்ட பிரான்சின் உளவுத்துறை அதிகாரிய எனக்கு ஒரு வகையில தெரியும். அப்ப விநாயகம் தன்னுடைய அகதி விண்ணப்பத்துக்காக நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடேங்க இந்த கருதியின் கொலை சம்பந்தமாகவும் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்துல வைக்கீங்க. பிரான்ஸ் உளவுத்துறை அதிகாரி நீதவானுக்கு சொன்ன கதை வந்து எங்களுக்கு கருதிய கொலை செய்தது யாருன்னு தெரியும், அந்த கருதியின் கொலைக்கும் விநாயகம் என்றவருக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை என்று சொல்லி பிரான்சின் உளவுத்துறை அதிகாரி நீதிமன்றத்துல விநாயகத்துக்கு முன்னால மேன்மதங்கிய நீதிபதிக்கு சொன்ன வசனம். அப்ப கருதியின் கொலை எப்படி செய்யப்பட்ட பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் பிரான்ஸ் உளவுத்துறைக்கும் நன்கு தெரியும். அந்த கொலையில விநாயகத்துக்கு எல்லளவு சம்பந்தம் இல்லை என்றும் பிரான்ஸ் உளவுத்துறைக்கும் பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் நன்கு தெரியும். ஏனென்று சொன்னா அந்த கருதி என்றவர் பிரான்ஸ் சிட்டிசன், அவர் ஒரு பிரெஞ்சு பிரஜை என்றதால அவருடைய கொலை எப்படி நடந்தது அவருக்கு தெரியும். ஆமா தெரியும். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொலை நடந்த எந்த ஆண்டு, பருதி கொலை செய்யப்பட்டது எந்த ஆண்டு? எனக்கு அந்த சரியா அந்த நேர காலம் தெரியாத, நான் 2010-11 காலப்பகுதியா இருக்கும்னு நான் கருதுறேன். அது அண்டின காலப்பகுதி 2011 காலப்பகுதியா. அப்படி பார்த்தாலும் அதான் அப்படி பார்த்தாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல ஆச்சு கொலை நடந்து. அப்ப விநாயகம் வந்து இதுவரைக்கும் இப்போ அண்மை காலமாக இறப்பு வரைக்கும் அவர் இருந்த இடம் வந்து பிரான்ஸ்ல தான் இருந்திருக்காரு. அந்த கொலையில ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தா இந்நேரம் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அதான் நான் என்ன சொல்றேன்டா, பிரான்ஸ் உளவுத்துறையே நீதிமன்றத்துல சொன்னது இது போய் வதந்தி, பிரான்ஸ்ல விநாயகம் அப்படி குற்றச்செயலை செய்யல, அந்த கொலைக்கும் விநாயகத்துக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, அந்த கொலை வேற தரப்பால செய்யப்பட்டன்னு சொல்லி பிரான்ஸ் உளவுத்துறை நீதிமன்றத்துல சொன்ன தகவலை தான் நான் இன்றைக்கு உங்கள் முன்னில மீடியால சொல்றேன். இந்த சேரமானண்ட அரபு காடோ அல்லது மற்றவர்களோ பிரான்ஸ் உளவுத்துறையை விட புத்திசாலிகளா இருக்க முடியாது. ஏன்னா பிரான்ஸ் உளவுத்துறை தந்த நாட்டின் விஷயங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சு கொண்டு இருக்குமே. அப்ப கருதி இந்த கொலை எப்படி நடந்தான்னு நான் உங்களுக்கு சொல்றேன். கருதி என்றவரை வந்து அவர் ஆபீஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்த ஒரு இடத்துல நிக்கதான் அவருக்கு சுடப்பட்டது. அவரை ஆபீஸ்ல நிக்க தொலைபேசி அழைப்பு வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பை வந்த அப்புறம் அவர் இறங்கி போனார். அந்த தொலைபேசி அழைப்பை கருதிக்கு செய்தது மலேசியால இருந்து ஜீவரட்னம் ஜீவகுமாரும் நந்தகோபன். ஜீவரட்னம் ஜீவகுமாரும் கருதியின் பொறுப்பாளராக இருந்த நந்தகோபனன் தான் கருதிய தொலைபேசியில ஒரு அவசரமா இறங்கி கீழே வாங்கன்னு சொல்லி தொலைபேசியில வர சொன்னது. அப்ப அந்த கொலையாளிகளை உங்களுக்கு தெரியணும் யாரா இருப்போம் என்று சொல்லி. என்று சொன்னால் ஜீவரட்னம் ஜீவகுமாரும் நந்தகோபனும் தான் கருதிய கீழே வர சொல்லினா அந்த சுடுற இடத்துக்கு. அப்ப கருதி அந்த இடத்துக்கு இவங்க அந்த கதையை கேட்டு போறாரு. சரி, நீங்க ஒரு செய்தி சொல்றீங்க, அதாவது வந்து பருதி வந்து அலுவலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்தாரு, தொலைபேசி வந்தது அதனால இறங்கி வந்தாருன்னு. அந்த தொலைபேசி வந்து பண்ணது வந்து மலேசியால இருந்து நந்தகோபனும் ஜீவரத்னம் என்கிற ஜீவகுமார் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு 2 பேருமே அநேகமாக ஜீவகுமார் இலங்கையில இருக்காருன்னு நினைக்கிறேன்.
ஆனால் அவர் வந்து சிங்கள அரசோட சேர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்காருங்கிறது ஓரளவுக்கு அந்த புகைப்படமெல்லாம் நீங்கள் காமிச்சிருக்கீங்க. ஆனால் நந்தகோபன் வந்து வெளியே வரல. இப்போ அவங்க தான் இந்த தொலைபேசி பண்ணாங்கன்னு எந்த உறுதியோட சொல்றீங்க? அவர்கள் தான் இந்த தொலைபேசியை பண்ணினார்கள் என்று சொல்லி பிரான்ஸ் உளவுத்துறை இருக்கிற ஆதாரங்களை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் தான் இந்த தொலைபேசிகளை ஏற்படுத்தினார்கள் என்று சொல்லி தேவையான ஆதாரம் பிரான்ஸ் உளவுத்துறையிட்ட இருக்கு. இப்ப அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? பிரெஞ்சு உளவுத்துறையோ அல்லது பிரெஞ்சு அரசோ அவர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ரெண்டு பேர் மேலையும். அவர்கள் வந்து பிரான்ஸ்ல இல்ல, அவர்கள் பிரான்சுக்கு வெளியால இருக்கிறதாலே அந்த கொலையாளிகளை கைது செய்ய முடியாது என்று சொன்னா பிரதான குற்றவாளிகள் சந்தேக நபர்கள் வந்து கருதிய அந்த கொலை செய்கிற இடத்துக்கு கூப்பிட்ட நபர்கள் தான் பிரதான சந்தேக நபர்கள். அவர்கள் எப்ப பிரான்சுக்கு வரையினமோ அப்பதான் பிரான்ஸ்ல மாட்டுவினோம். சரி, அப்ப இப்ப இப்போ இந்த கொலை நடந்ததப்போ சார்ஜ் ஷீட் போட்டிருப்பாங்கல்ல, அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க பேர்ல இருக்கா? இல்ல, நீங்க கேட்கிற மாதிரி சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு அந்த கொலை விசாரணை பிரதி சம்பந்தமாக நடத்தப்படவில்லை என்று நான் கருதுறேன். என்று சொன்னால் அதுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இல்லை. அதுக்கு அந்த விஷயத்தை அப்படி முன்னகட்ட இல்லை. அதுக்கு பல்வேறு வேற காரணங்கள் இருக்கு. சரியா? என்ன காரணம் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் அந்த கொலைக்குரிய திட்டமிடல் வந்து பிரான்சுக்கு வெளியால வச்சு மேற்கொள்ளப்பட்டது. அந்த கொலையில சில உளவுத்துறை என்ற சில நாட்டு உளவுத்துறைகள் என்ற சம்பந்தம் இருக்கு. அந்த உளவுத்துறைகளுக்கும் பிரான்ஸ் அரசுக்கும் இடையில ஒரு உளவுத்துறை உடன்படிக்கை இருக்கு. மற்றது வந்து பருதி என்றவர் புலிகள் அமைப்பின் பிரான்ஸ் பொறுப்பாளராக இருந்தவர். பிறகு அவரை சுட்டா பிறகு அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. அதனூடாக அவரை வந்து அந்த பதவி கொடுத்தவர்களே அவரை வந்து அந்த அமைப்பின் உறுப்பினரை பிரகடனப்படுத்தினம். அப்ப அது வந்து பிரான்ஸ் அரசாங்கத்துக்கும் பிரான்ஸ் நீதித்துறைக்கும் ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கும். அந்த வழக்கை விசாரிச்சுட்டு போனாங்க. சரியா? அப்ப அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் இதுல டீப்பா போக தேவையில்லைன்னு சொன்னா பருதியின் கொலை விசாரணையையும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தையும் நாங்க செய்ய தேவையில்லை. இப்ப இந்த பருதி கொலைக்கும் விநாயகத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்றதான் கேள்வி. அப்ப பருதி என்ற கொலைக்கும் விநாயகம் என்ற வரைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது பிரான்ஸ் உளவுத்துறைக்கு நன்கு தெரியும். அதான் பிரான்ஸ் உளவுத்துறை நீதிமன்றத்துல சொல்லியும் இருக்கு. ஓகே, அதான் அதுக்கு நீதிமன்றத்துல சொல்லி இருக்கலாம். இப்போ அதனாலதான் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணல, இல்லாட்டி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. மற்றது வந்து பருதிய கொலை செய்த ஜீவரட்னம் ஜீவகுமாரோட நந்தகோபனுடைய தொடர்பில இருந்து கருப்புண்ட பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தவர் தான் இந்த பாம்பில பிறந்த எளிய சாதி சேரமானண்டவர். அப்ப சேரமானண்டவருக்கு பருதியின் கொலையில ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏனென்றா சேரமான் அணியினர் தான் பருதிய சுட்டது. சுட்டு போட்டு சேரமாண்ட அணியினர் சருதியை சுட்டு போட்டு அத விநாயகத்தின் தலையில வந்து பொறிக்கப்பட்டது. விநாயகத்தின் தலையில எங்க பொறிக்கப்பட்டதுன்னா தமிழ் ஊடக கோசிப்பில தான் பொறிக்கப்பட்டது ஒழிய பிரான்ஸ் உளவுத்துறையிட்ட இந்த பருப்பு அவிக்கப்படல. இந்த பருப்பு வந்து பிரான்ஸ் உளவுத்துறையிட்டையும் பிரான்ஸ் போலீசார்ட்டையும் பிரான்ஸ் நீதிமன்றத்திலையும் அவியாது. சரியா? மற்றது வந்து ஈழமுரசு பத்திரிகை என்றதை வந்து நந்தகோபனுக்குள்ள இயங்கினது. அது நந்தகோபன் மலேசியால இருந்து இந்த ஈழமுரசு பத்திரிகையிலையும் விநாயகத்தை பற்றி எழுதி கொண்டிருந்தவர். அதை எழுதினதும் நந்தகோபனும் ஜீவரட்னம் ஜீவகுமாரும் லண்டன்ல இருக்கிற எளிய சாதி வம்பில பிறந்த சீரமான் தான் அதையும் செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவர்கள் தான் அப்ப நான் திருப்பி அதான் சொல்றேன். என்ன சொன்னா, அந்த சேரமானவரும் இலங்கை உளவுத்துறையின் வேலை திட்டத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். தன்னை தியாகியாக காட்டிக்கொண்டு தான் ஒரு புலி தீவிரவாதியாக காட்டிக்கொண்டு தான் ஒரு தமிழ் தேசியவாதியாக காட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த புலம்பெயர்ந்த தமிழர்களையும் இலங்கை அரசாங்கத்தின் இரகசிய உளவுத்துறைக்கு ஈடு வைக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். இல்ல, இப்போ நீங்க சொல்றதுல எனக்கு சில ஐயங்கள் இருக்குது. அதாவது வந்து நீங்க வந்து இறுதிக்கட்ட போர் நடக்கும் பொழுது கோத்தபயாவை வந்து விடுதலை புலிகள் அமைப்பை ஒரு தனியாக உருவாக்கி அவர்களாக ஒரு அமைப்பை கட்டி இவர்கள் விடுதலை புலிகள் ஒரு டீமை உருவாக்கி அந்த டீமோட இது வந்து தவேந்திரன் அப்படிங்கிற ஒரு தலைமையில உருவாக்கி அதற்கு வெளிநாட்டிலிருந்து செய்திகள் சொன்னது, செய்திகள் பண்ணது அல்லது செயல்பாடுகளை செய்தது வந்து இப்போ விநாயகம்னு சொல்றாங்க. அந்த விடுதலை புலிகள் அமைப்பை உருவாக்கி ஒரு தனியா இவங்க வந்து அரசே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த மாதிரி பண்ணதுல இப்போ விநாயகத்துக்கு தொடர்பு இருக்குன்னு வந்து செய்திகளும் சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ் ஜெயராஜும் அது சம்பந்தமாக வேற இதுலயும் எழுதியிருக்காரு.
டிபிஎஸ் ஜெயராஜ் பொதுவா இலங்கை அரசுக்கு சாதகமாக எழுதக்கூடியவர்னு பல பேருக்கு தெரியும். அவர் கனடாவிலிருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் எந்த அளவுக்கு, அவரும் ஓரளவுக்கு அவரோட இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக தான் சிலதெல்லாம் வந்து நம்ம அரசுக்கு சாதகமாக இருந்தாலும் அவர் வந்து சில தெளிவான ஆதாரம் இல்லாமல் சிலதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆதாரங்களோட சிலது சொல்லக்கூடியவர் தான் அந்த டிபிஎஸ் ஜெயராஜ். அவரும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு இந்த இவர் மேலே. அதாவது இந்த மாதிரி ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டு இருந்தது, எல்டிடிங்கிற ஃபேக், அதாவது பொய்யான ஒரு எல்டிடிங்கிற ஒரு ஃபேக் அமைப்பை உருவாக்கி அதற்கு கோத்தபயா தலைமையில் தவேந்திரன்கிற ஒரு டீமை உருவாக்கி அதுக்கு அந்த டீமுக்கு ஒரு தலைமையாக வந்து தவேந்திரன் வச்சுக்கிட்டு அதில் வந்து கூட்டு சேர்ந்து கொண்டு இவர் வந்து சிலர்லையெல்லாம் காணாமல் போக வச்சுருக்காங்க, சிங்களவர்களையே சிலர் காணாமல் போக வச்சுருக்காங்க. அது தொடர்பாக இவருக்கு அந்த லிங்க்கு, அதாவது தொடர்பு விநாயகத்துக்கு இது தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்? இது யார் எப்படி பண்ணியிருப்பா? இது ஏன் செய்திகள் வெளியே வந்திருக்குது. இந்த செய்திகளுக்கு மறுப்போ இதோ வந்து இதுவரைக்கும் விநாயகம் இறக்கும் தருவாய் வரைக்கும் அவரும் வந்து ஒரு செய்தியும் யார்ட்டையும் சொல்லலை. அதனால ஒரு இந்த செய்திகள் மேல சந்தேகங்கள் இருக்கு. இதை பற்றி என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு சொல்றேன், 100% நல்ல ஒரு புலனாய்வு செய்தியாளனாயும் ஒரு புலனாய்வு துறைகளோட உலகத்துல சம்பந்தம் இருக்கிறதாலையும் பிரான்ஸ் உளவுத்துறையோட விநாயகத்தை வந்த நாள்ல இருந்து இந்த வரைக்கும் கண்காணிச்சு கொண்டிருந்த ஒரு நபராயும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கருதியின் கொலைக்கும் விநாயகம் என்ற நபருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரான்சுக்கு வார புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் பலரை பற்றி நான் பிரான்ஸ் உளவுத்துறையோட பல்வேறு வேலை திட்டங்களை நான் ஒரு ஊடகவியலாளரை செய்து கொண்டிருக்கிறேன். அதை பற்றி நான் இதுல சொல்லணும்ன்ற தேவையில்லை. ஆனால் கருதியின் கொலைக்கும் விநாயகம் என்ற நபருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. இது வந்து நீதிமன்றத்துல பிரான்ஸ் உளவுத்துறையால உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். நான் அதை உத்தியோகமா உங்களுக்கு சொல்றேன். இல்ல, அந்த செய்தியை நீங்க சொல்லிட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அந்த செய்தி ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பருதியோட கொலைக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நான் கேட்டது வந்து கோத்தபயாவால் உருவாக்கப்பட்ட போலியான விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்த ஒரு டீம், அந்த போலி டீமுக்கு தலைமை வகித்தவர் வந்து 2004ஆம் ஆண்டு கருணா 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியா இருக்கும். கருணா பிரிகிறார். கருணா பிரிஞ்ச பிறகு கிழக்கு மாநிலத்துல அந்த போலி புலிகள் அமைப்புன்ற ஒன்று வந்து முன்னாள் புலி உறுப்பினர்களை வச்சு உருவாக்கப்படுது. அதுல வந்து இலங்கையின் பாதுகாப்பு தரப்பினர் சம்பந்தப்பட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா, நீங்க சொல்ற அந்த புலிகள்ல இருந்த பல்வேறு உறுப்பினர்களும் வந்து இந்த பாதுகாப்பு தரப்பு இராணுவத்தினருக்கு உருவாக்கப்பட்டு இந்த வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதுல நீங்க ரெண்டாவது விஷயத்துக்கு நான் பாரன், லங்கா நியூஸ் என்ற ஒரு இணையதளத்தின் கார்ட்டூன்களை வெளியிட்டு வந்த எக்னல் கூட என்று சொல்லி ஒரு ஊடகவியலாளரையும் முன்னாள் புலி உறுப்பினரை வச்சு விநாயகம் தான் கொலை செய்த என்று சொல்லி இந்த பம்பில பிறந்த எளிய சாதி சேரமான் என்றவர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருக்கணும். 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில, அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில அந்த லங்கா நியூஸ்ல மதுஷா சொல்லி ஒரு சிங்கள பேர்ல நான் ஒரு உளவுத்துறை வேலை திட்டம் ஒன்றை செய்கிறேன் என்று சொன்னால், இலங்கையில விடுதலை புலிகளுக்கு பிறகு ஒரு முஸ்லிம் தீவிரவாதம் உருவாகி முஸ்லிம் பயங்கரவாதிகள் பயிற்சிகள் எடுக்கணும், அவர்கள் குண்டு தாக்குதல் செய்யலாம் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஒன்று அந்த லங்கா நியூஸ்ல இங்கிலீஷ்ல பப்ளிஷ் பண்றேன், பேரெல்லாம் போட்டு. அதுல இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட சஹரான் குழுவின் கம்பெனி நேம், அதாவது அவன் குரூப் நிக் நேம் எல்லாத்தையும் போட்டு இவர்கள் எல்லாம் பயிற்சி எடுக்கணும், இவற்ற ஆயுதங்கள் இருக்கு, இவர்கள் குண்டு தாக்குதலை செய்ய போயினோம் என்று சொல்லி நான் தான் சிங்கள பேரில உருமறைப்பு செய்யப்பட்ட ஒரு கட்டுரை ஒன்றை அந்த லங்கா நியூஸ்ல, அந்த லங்கா நியூஸ் உரிமையாளருக்கே தெரியாமல் வெளியிட்டுட்டு
அந்த வெளியிட்டு அந்த மதுஷ் மன்னிக்கணும் தனுஷ்கா அந்த புனப்பேர்ல அதை வெளியிட்டு திருப்பி அந்த கட்டுரைய தனுஷ்காண்ட பேருக்குரியவர் இவர்தான் என்று சொல்லி அந்த கட்டுரைக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளை பிரித்தானிய உளவுத்துறையிட்ட கொண்டு அறிமுகப்படுத்தி அந்த கட்டுரையை வச்சு அவர் அங்கால வேறு ஒரு வேலை திட்டம் ஒன்று செய்கிறார். செய்து போட்டு அந்த நபர் பிரித்தானியால அகதி விண்ணப்பத்தை கோரி அவர் இப்ப பிரித்தானியால சிட்டிசன் ஆயும் இருக்கிறார். அது அந்த அதுக்கு பிறகு செய்யப்பட்ட ஒரு கவர்ட் ஆபரேஷன் பிரிட்டனுக்குள்ள பேர்ந்து அப்ப அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த லங்கா நியூஸ் கார்ட்டூனிஸ்ட் வந்து இலங்கையில இருக்கிற சம்பிக்க ரணவக்கன்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு சிங்கள தீவிரவாத சிந்தனை உள்ள ஒரு அரசியல்வாதி. அவர் தான் அந்த கருணா குழுவை பிரிஞ்சா பிறகு அவர்களை கூட்டி கொண்டு வந்து அத்துருகிரிய என்று சொல்லி கொழும்பு கங்கால இருக்கிற ஒரு இரகசிய மரவளத்துல ஒழிச்சு வச்சு முன்னாள் புலி உறுப்பினர்களை வச்சு ஒரு போலி புலி அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு அந்த அரசியல் செல்வாக்குகள் எடுத்து கொடுத்து சிங்கள கடம்போக்குவாத இராணுவ போலீஸ் உளவுத்துறைகளோட தொடர்புகளை எடுத்து கொடுத்து இந்த போலி புலிகள் அமைப்பை உருவாக்கி நடத்தி கொண்டு வந்ததே அந்த அரசியல்வாதி சம்பிக்க ரணவக்க தான். அந்த சம்பிக்க ரணவக்க என்றவர் வந்து அப்போது பல்வேறு வேலை திட்டங்கள்ல ஈடுபட்டிருந்தவர். அதுல முக்கியமாக சொல்லணும், இலங்கையின் பேச்சுவார்த்தையில சம்பந்தப்பட்டிருந்த நோர்வே தூதுவர ஆலயத்துக்கு குண்டு தாக்குதல் நடத்தப்படும். அந்த குண்டு தாக்குதலையும் சம்பிக்க ரணவக்க ஒரு தொடர்பு இருப்பதாக சந்தேகம் இருக்கு. இந்த சம்பிக்க ரணவக்கவால இந்த வேலைகள் அவர் வந்து ஒரு முழு நேர இலங்கை இராணுவத்தின் இலங்கை இராணுவ யுத்தத்தோட சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்களை ஒரு அரசியல்வாதி மாதிரி உருமுறைப்பு செய்து கொண்டிருந்தவர். அப்ப அவருக்குள்ளதான் இந்த முன்னாள் புலி உறுப்பினர்கள் இயங்கி கொண்டு வந்தவர். அவருக்குள்ள இருந்த சில இராணுவ முகாம்கள்ல தான் இவர்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இந்த வேலைகள் இருந்தது. ஒரு நீண்ட கதை. எனக்கு அது இந்த ஆதி அந்தம் எல்லாம் தெரியுமே என்று சொன்னால் உங்களுக்கு அதுல இன்னொரு சம்பவத்தை சொல்றேன். இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும்ன்றதுக்காக என்று சொன்னால், என்னால நோர்வேல இருந்து அனுப்பப்பட்ட ஒரு நேட்டோ ராணுவ உளவுத்துறை அதிகாரி தான் SLMM உளவுத்துறை விவகாரங்களுக்கு பொறுப்பா இருந்தவர். அவர் தான் அந்த அத்துருகிரிய சூட்டு சம்பவத்துல கிட்டத்தட்ட 12 நாள் புலி உறுப்பினர்கள் கொல்லப்பட்டவர்கள். அந்த கொலை சம்பவத்தை போய் விசாரணை செய்து SLMM ரிப்போர்ட் கொடுத்ததும் என்னுடைய நண்பனரால் தான். அப்ப நான் உங்களுக்கு ஏன் சொல்றேன்னு சொன்னால், எனக்கு அதோடவான தெளிவான தகவல்கள் என்னட்ட இருக்கு. அப்ப இந்த சம்பிக்க ரணவக்கு ஒரு பொம்பளை கேஸ் இருக்கு. அப்ப அந்த பொம்பளை விஷயத்த வந்து இந்த கார்ட்டூனிஸ்ட் வந்து சம்பிக்க ரணவக்க அந்த அந்தரங்கத்தை கார்ட்டூனை வரைஞ்சு வெளியிடுறார் லங்கா நியூஸ்ல. அது இலங்கையின் பிரபல சிங்கள பத்திரிகைகள்லயும் அது வெளியால வருது. இதான் உண்மையில நடந்தது. அப்ப இதால வந்து சம்பிக்க வந்து தனக்கு தெரிஞ்ச நண்பனுக்கு சொல்றாரு, இந்த செம்மறியனை தூக்கி டம் பண்ணுங்கடாண்ட. அந்த கார்ட்டூனிஸ்ட வந்து சம்பிக்கல இயங்கின அந்த முன்னாள் புலி உறுப்பினர்களும் அவர்களோட சேர்ந்து இயங்கின சில சிப்பாய்களும் சேர்ந்து தூக்கி கொண்டு போய் அவர்கள் என்னத்தை செய்தனமோ அதை நான் இதுல சொல்லணும்ன்ற தேவை எனக்கு இல்லை. அப்ப அந்த கார்ட்டூனிஸ்ட் கொலைக்கும் இலங்கை பாதுகாப்பு அமைச்சுக்கும் இலங்கை உளவுத்துறைக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னுடைய புலனாய்வு தகவலோட இது ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதியின் சொந்த தேவைக்காக செய்யப்பட்ட கொலை. அந்த கொலைக்கும் மன்னருக்கும் கொழும்புக்கும் கருவாடை ஏற்றி திரிஞ்ச விநாயகத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. என்ன சொல்றீங்க? விநாயகம் வந்து மன்னாருக்கும் கொழும்புக்கும் கருவாடை ஏற்றிட்டு போனாரா? ஏனென்று சொன்ன அவர் செய்தது வந்து மன்னாருக்கும் கொழும்புக்கும் கருவாட்டு வியாபாரம், தென்னிலங்கைக்கும் கன்னிக்கும் வாகன வியாபாரம். அவர் தன்னை ஒரு உருமறைப்பு செய்யப்பட்ட கருவாட்டு வியாபாரியாகவும் வாகன வியாபாரியாகவும் செய்து கொண்டு புலிகளுக்கு தகவல் சேகரிக்கிற வேலைகள், புலிகளின் புலனாய்வு வேலைகளை செய்து கொண்டிருந்த நபர் இல்லையா? அப்போ புலிகளோட அந்த யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு இருந்தார்ல அவரு. அது சரி, அவர் புலிகள உளவுத்துறை உறுப்பினர், மூத்த உறுப்பினர். அவர் தன்னை உருமறைப்பு செய்து இப்படித்தான் நடமாடி கொண்டிருந்தவர்.
அவர் இப்படித்தான் நடமாடி கொண்டிருந்தவரை ஒழிய அவர் சம்பிக்கிற நவக்க மாதிரி போய் நோர்வே எம்பசிக்கு கொண்டு வைக்க இல்லை. தண்ட சின்ன வீட்டு விவகாரங்கள் எல்லாம் மீடியால கார்ட்டூனை வந்துட்டு சொல்லி கார்ட்டூனிஸ்ட கூட்டி கொண்ட கொலை செய்யல. இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க, நீங்க இப்படி சொல்றீங்க. அவர் ஏதோ ஒரு போராட்ட களத்துல போராளிகள் போய் சண்டை பிடிக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் இறந்து விட்டாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த போராட்டத்தையே கைவிட்டு போட்டு நான் எங்க அப்பாவுக்கு போய் நான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாராமே. இந்த செய்தியும் அவர் சேர்மான் தான் சொல்றாரு. என்னன்னு சொன்னா அந்த சிங்களத்துக்கு வம்பில பிறந்த எளிய சாதி சேரமான் என்றவர் சொல்றார். அவர் அப்பாவுக்கு மொட்டை அடிச்சு போட்டு குழம்பு ஆப்பிள் பழங்களை அனுப்பினவராம் போராளிகளுக்கு வவுனியால சாப்பிடுறதுன்னு சொல்லி. சண்டை காலத்துல புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் களமுனையிலையும் காட்டுக்குள்ளேயும் ஆப்பிள் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கே இல்லை. சரியோ, நீங்கள் அத கேக்குற நீங்கள் சொல்லுவாங்க, கேக்குறவன் கேணியன்டா எரும மாடம் ஏரோப்ளேன் ஓட்டம் என்று சொல்லி. போராட்ட முனையில புலிகள் அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்த காலகட்டத்துல அவர் ஒரு போராட்ட காலத்துல இருந்து போயிட்டு அவங்க அப்பாவுக்கு மொட்டை அடிக்க போனான்னு சொல்லிட்டு இருந்தா, அப்போ இயக்கம் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குமா? இதெல்லாம் ஒரு பொய்யான தகவலை எதுக்கு இந்த மாதிரி சொல்றாருன்னு தெரியல. அதே போல இந்த பருதியோட கொலை நடந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் ஆனாலும் பிரான்ஸ் அரசாங்கம் இவரை பிரான்ஸுக்குள்ளேயே வைத்து கொண்டு இன்னைக்கு இறுதிக்கு இறக்குற வரைக்கும் அவர் ஒரு வீட்டில் தான் இருந்தார். அப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. இந்த செய்திகள்லாம் கூட தெளிவாக சொல்ல முடியாத ஒரு சேர்மான் எதுக்கு இந்த மாதிரி பொய்யான ஒரு செய்திகளை பரப்பி கொண்டிருக்காருங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இது இந்த செய்தி வேற ஏதாச்சும் நீங்க இந்த விநாயகத்தை குறித்து வேற ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களா? என்னன்னு சொன்னா, இந்த விநாயகம் சம்பந்தமாக வெளியால மீடியாக்கள்ல வந்த விஷயங்கள் போலியானது, வதந்தியானது. அவருக்கும் கருதின்ற கொலைக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. லங்கா நியூஸ் ஊடகவியலாளர் கொலைக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. இவர் தான் ஒரு அரச அறிவியல் துறையில பெரிய பாண்டித்தியம் பெற்று சொல்றவர் ஒரு அரசியல்வாதியின் கொலை விஷயத்தை கூட, ஒரு அரசியல்வாதி தன்னுடைய குடும்ப தேவைக்காக செய்த ஒரு கொலையை கூட ஆய்வு செய்து சொல்ல தெரியாத ஒரு படிப்பறிவு இல்லாத கடையில பிஹெச்டிய வாங்கி கொண்டு இவர் தமிழ் மக்கள் மத்தியில பீலா விட்டு கொண்டு திரிகிறார். சரியா? மற்றது இணையதளங்கள்ல வர போலி புனைகதைகளையும் கற்பனைகளையும் வதந்திகளையும் எடுத்து வச்சு தான் இதுதான் ஆதாரம் என்று சொல்லி தான் ஆய்வு செய்கிறான்னு சொல்லி காட்டுறார். ஒரு பிஹெச்டி படிச்ச ஒருத்தன் இப்படியான முட்டாள்தனமான வேலைகளை ஒரு காலம் செய்ய மாட்டான். அவர் அதை செய்யறதனூடாக தான் பிஹெச்டியை கடையில தான் வாங்கினான் என்று சொல்லி அவர் சொல்ல வாரார். சரியா? ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், என்னட்ட அனைத்து ஆதாரங்களையும் பெற்று கொண்டு சொல்றேன். அந்த லங்கா நியூஸ் ஜேர்னலிஸ்ட் கொலைக்கும் இலங்கை உளவுத்துறைக்கும் எந்தவித உத்தியோகபூர்வ சம்பந்தம் இல்லை. இலங்கை புலனாய்வுத்துறையினருக்கும் இலங்கை இராணுவத்தினருக்கும் அந்த உத்தியோகபூர்வ சம்பந்தம் இல்லை. அதே நேரம் இலங்கை அந்த பருதியின் கொலைக்கும் விநாயகத்துக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. அப்ப இந்த கொலைகளை செய்தது அதுக்குரிய சகல ஆதாரங்களும் இருக்கு. பிரான்ஸ் உளவுத்துறை தேவையான நேரம் அந்த வழக்குகளை முன்னகட்டும். அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வாரேன் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை மட்டும் சொல்லுவேன். இப்ப நான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்க கூட இலங்கையின் சமாதான பேச்சுவார்த்தைகளையும் இலங்கையின் யுத்தங்களையும் கையாண்ட மிகப்பெரிய ஒரு உயிருள்ள மனித தடயத்தையே வெளிநாட்டு உளவுத்துறை இப்போ ஒரு 72 மணித்தியாலத்துக்குள்ள இலங்கையிலிருந்து விசேட விமானம் ஊடாக இலங்கை உளவுத்துறைக்கே தெரியாமல், ஆசிய உளவுத்துறைகளுக்கே தெரியாமல் எடுத்துக்கொண்டு போட்டுது. அப்ப அப்படி உளவுத்துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கு. அதை கண்காணிக்கிற அளவு ஒரு சிறுதுளி அறிவுண்டாலும் என்னட்ட இருக்கு. அந்த அறிவினூடாக இலங்கையில என்ன நடக்குது என்று சொல்லி எங்களால வடிவ உன்னிப்ப அவதானிச்சு கொண்டிருக்க முடியும்.
72 ஆமா. மணித்தியாலத்துக்குள்ள இலங்கையின் யுத்த தடயங்களையும் இலங்கையின் இராணுவ அரச இரகசியங்களையும் இலங்கையின் சமாதான பேச்சுவார்த்தையின் இரகசியங்களையும் இலங்கையின் யுத்தகால இரகசியங்களையும் வச்சிருந்த மனித சாட்சியையே கடந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள வெளிநாட்டு உளவுத்துறை வந்து அப்படியே பிளாந்து கோழி குஞ்ச தூக்கின மாதிரி தூக்கிட்டு போயிடுச்சு. இல்ல அந்த நீங்க சொல்ற அந்த அந்த உளவுத்துறை எந்த நாட்டோட சேர்ந்ததுன்னு தெரியல. அது வந்து இன்னைக்கு ஐநா சபைக்கு நம்ம அதெல்லாம் சமர்ப்பிக்கணும். ஐநால தான் அந்த ஐநா சபையோட தொடர்பில் இருக்கிற உளவுத்துறை தான் அந்த ஆபரேஷனை வந்து இந்த 72 மணித்தியாலத்துக்குள்ள செய்தது. அது இலங்கை உளவுத்துறைக்கோ இந்திய உளவுத்துறைக்கு இப்ப தெரியும் நினைக்கிறேன். இன்றைக்கு அந்த விஷயம் இந்திய உளவுத்துறையை தெரிஞ்சிருக்கலாம். இந்திய உளவுத்துறைக்கோ இலங்கை உளவுத்துறைக்கோ இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு கூட தெரியாது. சரியா? இப்படியான நிலைமை தான் இலங்கைக்குள்ள இருக்குது. விஷயத்துக்கு அடுத்தது வந்து விநாயகத்தின் உறவினர் தொடர்பாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு, அவற்றை குடும்பம் தொடர்பாக சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் வந்து மிகவும் போலியானது. அது ஒரு மிக புனகதை வதந்தி. விடுதலை புலிகள் அமைப்பில ஒரு துரோகிக்கும் வெட்டப்பனுக்கும் தலையாட்டிக்கும் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டதோ அந்த தண்டனை வந்து சேரமானுக்கு நிச்சயமாக ஐரோப்பால அரங்கேற்றப்படும். சேரமான் வந்து எங்கிட்டே ஒரு 20 நாளைக்கு முன்னாண்ட பேசினார். 25 நாளைக்கு முன்னாடி எங்கிட்ட பேசினார். தொலைபேசி ஊடாக பேசும்பொழுது அவர்கிட்ட நான் ஒரு சேலஞ்சு பண்ணியிருந்தேன். முதல்ல ஒரு சேலஞ்சு பண்ணியிருந்தேன். ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பேசும்பொழுது அவர்கிட்ட ஒரு இது பண்ணியிருந்தோம். அதாவது இந்த துவாரகாங்கிற பெண்ணை வந்து நீங்கள் வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். துவாரகாங்கிற பெண்ணை கொண்டாந்து நீங்கள் வந்து ஒரு ஹால் ஏற்பாடு பண்ணுறோம், அந்த ஹாலில் வந்து நீங்கள் வந்து நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து அவர் வந்து அந்த 25 நாளுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து திடீர்னு பேசும்பொழுது அதை நான் கேட்டேன், மறுபடியும் கேட்டேன், நீங்கள் நிறுத்த முடியுமான்னு கேட்ட உடனே நீங்கள் உடனடியாக நாளைக்கு நீங்கள் வந்து யூகே வர முடியுமா, நிற்க முடியுமான்னு கேட்டார். நாளைக்கெல்லாம் வர முடியாது, ஒரு 30 நாளில் நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை சேலஞ்சை ஏற்றுக்கொண்டேன். அவர் வந்து அந்த காணொலியை வந்து வெளியிடுறேன்னு சொன்னார். இப்போ நாங்கள் பேசின 2 பேரும் பேசின அந்த கதைத்த காணொலியை நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்னாரு. வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாச்சு. பட் இந்த 25 நாட்களாக அவர் வந்து வெளியிடலை. அப்புறம் வந்து அந்த பெண்ணு வந்து கொண்டாந்து நிறுத்துறேன்னு சொல்லி ஒரு இது பண்ணதையும் வந்து எந்த ஊடகத்திலையும் சொல்லலை. அப்போ இவர் வந்து பொய்யான செய்திகளை, அவருக்கு வேணுங்கிற செய்திகளை மட்டும்தான் அவர் வந்து வெளியிடுறாரு பண்ணுறாருங்கிறது தெளிவாக தெரியுது. அதுபோல் இந்த பருதியுடைய கொலையிலையும் சொல்லி அல்லது விநாயகத்துடைய இதையும் சொல்லி வேணும்னே கெட்ட பெயரை உண்டாக்க, அதாவது இவருக்கு தனிப்பட்ட முறையில் யாரோ அவர் விநாயகம் வந்து ஒரு தொலைபேசி பண்ணி கேட்டிருக்கலாம், இந்த மாதிரி என்னை பற்றி எழுதுறீங்களா அப்படின்னு கூட கேட்டிருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு அந்த பழிவாங்கல் நோக்கத்தோடு தான் இவர் வந்து செயல்படுறாரு, ஒவ்வொன்றும் பொய்யா சொல்லி கொண்டிருக்காருங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ வந்து விநாயகம் என்பவர் வந்து மிகப்பெரிய போராளியாக இருந்து மக்களுக்கான அந்த மண்ணுக்கான விடுதலைக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கான ஒரு பெரிய உறுதுணையாக இருந்ததுனால தான் கடைசி வரைக்கும் அந்த இயக்கம் வந்து மிக மரியாதையாக நடத்தி கொண்டிருந்தது. அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தையும் கூட கவலைப்படாமல் தன் குடும்பமே இறந்துருச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதையும் மறுத்து கொண்டு அவர் போய் வெளிநாட்டில் வந்து தஞ்சம் புகுந்து இருந்து இன்றைக்கு அவர் வந்து ஒரு மாவீரனாக இறந்து விட்டார், ஒரு போராளியாக இறந்து விட்டார் என்ற செய்தியை இது வந்து மக்களிடத்தில் அவரை பற்றி ஒரு தவறான செய்திகளை சொல்லி கொண்டிருக்கும் இந்த சேரமான் என்கிறவர் வந்து நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுபோல வந்து உண்மையான செய்திகளை மட்டும் சொல்ல வேண்டும், அதுக்கு உரிய ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். சும்மா வந்து பத்திரிகை செய்திகளில் எது வேணாலும் வரும், சரிங்களா? அந்த பத்திரிகை செய்தியில் மட்டும் காமித்து கொண்டு இவர் வந்து ஒரு துரோகி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து கொண்டு இருக்க முடியாது. இந்த சேரமான் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று இந்த யூத் தமிழ் வழியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னென்று சொன்னால், அந்த லங்கா நியூஸ் எடிட்டர் கொலையில குற்றச்சாட்டப்பட்ட அனைத்து பாதுகாப்பு தரப்பினரையும் நான் கண்ணால கண்டிருக்கிறேன். ஒரு புலனாய்வாளனாக அவர்களை நான் அவதானிச்சிருக்கிறேன். அது வந்து ஒரு சோடிக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உண்டு. இதுக்கு மேல நான் மேற்கொண்டு கதைக்க விரும்பலைன்னா அது நீதிமன்ற விவகாரம். 2வது வந்து இந்த போலி துவாரகா பிரபாகரன் என்ற நபர் வந்து பிரித்தானியால வந்த பிறகு
சந்திரமௌலீஸ்வரன் என்றவரும் போலித்துவாரகா பிரபாகரனும் இந்த வம்பில பிறந்த எளிய சாதி சேரமானம் பிரித்தானியால 12 தடவை பிரித்தானியால இருக்கிற பல்வேறு ஹோட்டல்கள்ல உண்ட தங்கி இருக்கணும் என்று சொல்லி பிரித்தானியாண்ட ஹோட்டல் டேட்டாபேஸ் சொல்லுது. பிரித்தானியாண்ட அரச ஆவணங்களின்படி பிரித்தானியாக்குள்ள பல்வேறு ஹோட்டல்கள்ல இரவு பகல இந்த சந்திரமௌலீஸ்வரன் பாஸ்போர்ட் கொப்பியோடையும் சேரமாண்ட பாஸ்போர்ட் கொப்பியோடையும் மிதிஜா ராஜரட்னத்தின் பாஸ்போர்ட் கொப்பியோடையும் 3 பேர் பல்வேறு ஹோட்டல்கள்ல தங்கியிருக்கணும். அப்ப இந்த 3 பேரும் ஹோட்டல்கள்ல இரவில இருந்து என்ன செய்யணும்ன்ற கேள்வி இருக்கு. நான் ஒரு புலனாய்வு செய்தியாளன இந்த தடயங்களை இந்த கையில வச்சுக்கொண்டு பிரித்தானிய அரச ஆவணங்கள்ல இருக்கிற இப்ப நாங்கள் ஹோட்டல்ல ஒரு செக்இன் பண்ணினா அந்த தகவல் வந்து போலீசாருக்கும் டூரிசம் போர்ட்டுக்கும் பல்வேறு அரச நிர்வாக மட்டங்களுக்கும் இந்த தகவல் போகும். இந்த ஹோட்டல்ல இன்ன தங்கின வேண்டும் சொல்லி இல்ல அதுக்குரிய இந்த நீங்க சொல்றதுக்குரிய ஆவணங்கள் இருக்குமா, கிடைக்குமா எங்களுக்கு? ஆவணங்களை வச்சுக்கொண்டுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு புலனாய்வு செய்தியாளன இந்த 3 பேரும் 12 தடவை பிரித்தானியால ஹோட்டல்கள்ல தங்கி இருந்திருக்கணும். அப்ப இவர்கள் துவாரகா வாரான்னு சொல்லி இரவிரவ பிரித்தானியால ஹோட்டல் ரூம்ல தங்கி இருந்து என்ன செய்யணும் என்று சொல்லி நேயர்களே முடிவெடுக்கட்டும் என்று சொல்லிக் கொண்டு நான் இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம்.